அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செல்ல பிராணிகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். செல்ல பிராணி அப்படின்னு சொன்னாவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலரை தவிர செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் பெரும்பாலானோர் ஆர்வமும் விருப்பமும் கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த செல்லப்பிராணி நம்மளுடைய ராசிக்கு எப்படி சம்மந்தப்படுது, எந்த செல்லப்பிராணியை வளர்ப்பதால நம்மளுடைய ராசியில் அதிர்ஷ்டம் கூட போகிறது, இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிகளில் இந்த செல்லப்பிராணியை நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்லப்பிராணி அப்படின்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக நாய், பூனை போன்ற வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் அதிக அளவு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸ் போன்ற கிளி வகைகளும் அதிக அளவில் வளர்ப்பதை விரும்புகிறாங்க. இது போன்ற வளர்ப்பு பிராணிகளை நம்ம வீட்டில் வளர்ப்பதால் நம்மிடம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையாக சொல்கிறாங்க. எந்த ராசிக்காரர்கள் எந்த வளர்ப்பு பிராணியை வளர்த்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு மேலும் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம பெரியவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு தீய சக்திகளும் கெட்ட விஷயங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ப்பு பிராணிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்ம வீட்டில் இருப்பவங்களை தீய சக்திகளிடமிருந்து முதலில் பாதுகாப்பது செல்ல பிராணிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீய சக்திகள் மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்களை கூட கண்டுபிடிக்கிற அறிவு அந்த பிராணிக்கு உண்டு. அதாவது ஏதேனும் பூகம்பமோ அல்லது இயற்கை சீற்றங்களால் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் இருந்தால் கூட இந்த பிராணிகள் உடனே கண்டுபிடிக்குமா. வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் வீட்டு செல்ல பிராணி கூட திடீரென இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தால் செல்ல பிராணி உங்களை மிகப்பெரிய விஷயத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுதான். இதே போல் பல வீடுகள்லேயும் ஜோதிடத்தின் ரீதியாகவும் அல்லது அழகுக்காக கூட பறவைகள் வளர்ப்பாங்க. பறவைகள் வளர்ப்பதால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கிளி, புறா, கோழி போன்ற பறவைகளை வீட்டில் வளர்ப்பதால் வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னும் நமக்கு வர இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தடுக்காமல் பாதுகாக்கும் இந்த பறவைகள் அப்படின்னு நம்பப்படுது. பறவைகளை நேசிப்பவர்கள் அவற்றை துன்புறுத்துறது கிடையாது. அவற்றை நாம் வளர்க்க விரும்பணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி மரங்கள் வளர்க்கணும். புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் பறவைகளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வீட்டில் பறவைகளை கூட்டில் அல்லாமல் வெளியில் வைத்து வளர்ப்போம் அப்படின்னு சொன்னால் நாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் நல்ல சிந்தனைகளும் செல்வ வளமும் பெருகி இருக்குமாம் இந்த பறவைகள் வளர்ப்பால. இதே போல குரு மற்றும் சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் என்ன செல்லப்பிராணி வளர்க்கலாம் அப்படின்னா நாய்கள் வளர்ப்பதால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நாய்கள் வளர்ப்பதால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் எப்போதுமே நிலைத்திருக்கும், நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நாய் வளர்ப்பில் இருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாய்கள் வளர்ப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வராது. அவர்களிடம் அதிக அன்பும் அக்கறையும் வெளிப்படையான பேச்சும் கட்டாயமாக இருக்கும். நாயை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னுடைய எஜமானருக்காக தன்னுடைய இன்னுயிரையும் கொடுக்கக்கூடிய நன்றியுள்ள ஒரு செல்ல பிராணியாக இருப்பது தான் இந்த நாயுடைய சுபாவம். உங்களால் நாய் வளர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நாய் படத்தையோ அல்லது உருவத்தையோ நம்ம வீட்டில் வைத்து கொள்ளலாம். நாய் பைரவரின் அம்சமாக பார்க்கப்படுவதால் சகல யோகங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதால தான் நாய் வளர்ப்பில் அதிகமான பேர் மும்முரம் காட்டுவாங்க. மேலும் மேஷம், துலா, விருட்சகம், தனுசு ராசிக்காரர்கள் சேவல் படத்தை சனி உச்சம் பெற்ற காலத்தில் வீட்டில் வைப்பதால அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுது. முடிந்தவர்கள் சேவலை வீட்டில் வளர்க்கலாம். முடியாதவர்கள் சேவல் உருவ சிறிய சிலையை கூட நம்ம வீட்டில் வேலை செய்யும் இடங்களிலோ அல்லது வியாபார தலங்களிலோ கூட இது போன்ற சேவல் உருவ சிலைகளையோ படங்களையோ வைப்பதால நமக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது.
மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் மீன் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற ராசிக்காரர்கள் அனைவரும் மீன் வளர்ப்பதால அதிர்ஷ்டம் பெறலாம். மீன் அப்படிங்கிறது மீன ராசிக்குரிய குறியீடாக இருப்பதால இந்த ராசிக்காரர்கள் மீன் வளர்ப்பது அவ்வளவு நல்ல பலன்களை தராது அப்படின்னு நம்பப்படுது. இதே போல தனுசு ராசிக்காரர்கள் காளை மாட்டை வளர்ப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷப ராசிக்குரிய குறியீடான காளை மாடு தனுசு ராசிக்கு பொருந்துறதில்ல. இது போல ஒவ்வொரு ராசிக்கும் குறியீடுகளின் அடிப்படையில் செல்ல பிராணிகள் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு நம்புறதால தான் பல பேரும் இதை பார்த்து கூட வளர்ப்பது உண்டு. பல பேரும் இந்த விஷயங்கள் தெரியாமல் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதை கொண்டிருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் ஆடு, கோழி, சேவல், குதிரை போன்ற பிராணிகளை வளர்ப்பதால நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் பசு, காளை, முயல் போன்ற விலங்குகளை வளர்ப்பதால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும், அதிர்ஷ்டமும் பெறலாம். மிதுன ராசிக்காரர்கள் லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பறவைகளை வளர்க்கலாம். கிளி, நாட்டுக்கோழி, பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பதால் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பெருகும் அப்படிங்கிறதால இவையெல்லாம் இந்த ராசிக்காரர்கள் வளர்த்தலாம். இதே போல கடகராசிக்காரர்கள் கோழி, வான்கோழி, வாத்து போன்ற பறவைகளை வளர்ப்பதால குடும்பத்தில் நிம்மதியும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசிக்காரர்கள் நாய் வளர்க்க கூடாது அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அதிலும் பொதுவாகவே சூரியன் பகை வீடாக இருந்தால் கடகம் மட்டுமின்றி எந்த ராசிக்காரர்களும் நாய் வளர்க்க கூடாதாம். சிம்ம ராசிக்காரர்கள் ஆடு, மாடு, நாய், கோழி போன்றவற்றை வளர்ப்பதால அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இதே போல கன்னிராசிக்காரர்கள் நாய், கிளி, லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவைகளை வளர்ப்பதால் இதன் மூலமாக அதிர்ஷ்டம் பெற முடியும். அதிலும் குறிப்பாக லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை இவற்றை தவிர்க்க முடியுமா? இதே போல துலாம் ராசிக்காரர்கள் விலங்குகளை வளர்ப்பதை விட பறவைகளை வளர்ப்பது நல்லது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கிளி, புறா, பஞ்சவர்ண கிளி போன்றவற்றை தாராளமாக இவர்கள் வளர்க்கலாமா? துலாம் ராசிக்காரர்களுக்கு நாய் வளர்ப்பது நல்லதல்ல அப்படின்னு தெரிவிக்கப்படுது. நாயால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதால துலாம் ராசிக்காரர்கள் நாயை வளர்க்கக்கூடாதாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கோழி இனத்தை சேர்ந்த எந்த வகையான பறவைகளையும் வளர்க்கலாமாம். நீங்களும் இந்த ராசிக்காரர்கள் இந்த செல்ல பிராணிகளை வளர்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற பறவைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தருமா? பறவைகள் வளர்க்க முடியாதவங்க நீங்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடங்களில் பறவைகள் படத்தை வைப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யானை, மயில் போன்றவற்றை நீங்கள் வளர்க்கலாம். அப்படி யானை, மயில் எல்லாம் வளர்த்தல் சிறை தண்டனை தான் கிடைக்கும் என்பதால் பசுமாடு வளர்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட யானை, மயில் படமாக கூட வைத்து வீட்டில் வைத்திருக்கலாம். இவற்றை எப்போதாவது காணும்போது நீங்கள் உங்களது கையில் உணவு வாங்கி கொடுப்பது இன்னும் நல்லது. நம்ம வீட்டில் இது போன்ற படங்களை வைத்து அதை தினம்தோறும் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம் அப்படின்னாலே அதன் மூலமாக கூட அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல மகர ராசிக்காரர்களுக்கு கழுதை, பன்றி போன்றவற்றை அதிர்ஷ்ட பிராணிகளாக சொல்றாங்க. ஆனால் இந்த காலத்துல அவற்றை எல்லாம் வளர்க்க முடியாது அப்படிங்கிறதால நீங்க கழுதை படத்தை மாட்டி வைத்து யோகத்தை பெறலாம். கழுதை படத்தை யார் மாட்டி வைத்தாலும் யோகம் வரும். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அது பெரும் யோகமாக அமையுமா? என்னை பார் யோகம் வரும் அப்படிங்கிறது இந்த கழுதைக்கே உரிய வாசகமாக இருந்து வருது. இதே போல கும்பராசிக்காரர்கள் தினமும் காக்கைக்கு உணவு வைப்பதால நிறைய நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கும்பராசிக்கும் விலங்குகளை விட பறவைகளே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்து வருது. நீங்கள் எந்த வகை பறவைகளாக இருந்தாலும் சரி தாராளமாக வளர்க்கலாம். நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கும் அறிவுறுத்தப்படுது. இதே போல மீனராசிக்காரர்கள் ஆடு, மீன், கோழி வளர்த்தால் அதிர்ஷ்டம் கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் அப்படிங்கிறதால மீனராசிக்காரர்கள் ஆடு, மீன், கோழி போன்றவற்றை வளர்க்கலாம். இவற்றையெல்லாம் நம்ம செய்வதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இவையெல்லாம் நமக்கு நேர்மறை ஆற்றல்களை ஊடுருவ செய்யும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாகத்தான் கிரகங்களுடன் தொடர்புடைய ராசியும் இந்த செல்ல பிராணிகளும் இணையும் பொழுது அவை நமக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். தீய சக்திகளை விரட்டும் சக்தி இந்த செல்ல பிராணிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவற்றை நம் கண்முன்னே காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை கூட இந்த செல்ல பிராணிகளுக்கு இருப்பதால இவற்றை நம்ம வீட்டில் வளர்க்க
வளர்ப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். செல்ல பிராணிகள் அனைத்திற்குமே நம்மளால் முடிந்த அளவுக்கு உணவு வகைகளை கொடுப்பது மேலும் நமக்கு நன்மையை பெருக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் என்னவெல்லாம் செல்ல பிராணிகளாக வளர்த்தலாம், எந்த ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.